இன்றைய கிளாஸில் பார்ட் 1 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா பார்ட் 1ல் 4 ஆர்டிக்கல் இருக்குது. ஓகே, பார்ட் 1ல் ஆர்டிக்கல் 1 to 4 ஓகேங்களா. ஸோ பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, அதான் நேமு, யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. ஸோ பார்ட் 1 நேமு யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. அதில் 4 ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ ஒரு ஆர்டிக்கலாக பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இந்த பார்ட்டில் என்ன டீட்டெயில்டாக பார்ப்போம் அப்படின்றத நான் ஒரு ஒன்லைனராக சொல்லிடுறேன். இப்போ ஆர்டிக்கல் 1லேருந்து 4 வரைக்கும் என்னெல்லாம் இருக்குன்னா, நேம் அண்ட் டெரிட்டரி, அதான் ஃபஸ்ட் ஆர்டிக்கல். அதாவது எந்தெந்த ஸ்டேட்டோட நேம் என்ன, ப்ராப்பரான நேம் என்ன, அண்ட் அதோட டெரிட்டோரியல் எக்ஸ்டென்ட் எவ்வளோ அப்படின்றது தான் ஆர்டிக்கல் 1 சொல்லும். அண்ட் ஆர்டிக்கல் 2 என்ன சொல்லுன்னா, ஏதாவது புதுசாக, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் டெரிட்டரியிலே இல்லாத ஒரு ஸ்டேட்டை புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது பார்ட் 2 இன்வோக் ஆகும். பார்ட் 3 பார்ட்டில் ஆர்டிக்கல் 2. ஆர்டிக்கல் 3 எப்போது இன்வோக் ஆகும்னா, ஆர்டிக்கல் 3ல் ஸ்பெசிஃபிக்காக ஆல்ரெடி இருக்க ஸ்டேட்ஸு அதோட பவுண்ட்ரியை மாற்றுறோம்னாலோ, இல்லை புதுசாக அந்த ஸ்டேட்லேருந்து கொஞ்சம் பார்ட்டு இன்னொரு ஸ்டேட்லேருந்து ஒரு பார்ட்டை வச்சு, அதாவது ஒரு ஸ்டேட் 2 ஸ்டேட் இருக்குது, ஒரு இது 1 2, இப்போ தேர்டாக ஒரு ஸ்டேட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். இதுலேருந்து கொஞ்சத்தை எடுத்து இந்த ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணுறது, இது பற்றி தான் ஆர்டிக்கல் 3 பேசுது. ஆர்டிக்கல் 2 என்ன பேசுன்னா, இப்போ இது ஒரு ஸ்டேட் இருக்குது, இது ஒரு ஸ்டேட் இருக்குது, இந்த 2 ஸ்டேட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு ஸ்டேட், அதாவது இந்தியன் டெரிட்டரியே இவ்வளோ தான், பட் இந்த டெரிட்டரிக்குள்ளேயே இல்லாத ஒரு ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியிலேருந்து நம்மளுக்கு கிஃப்டாவோ இல்லை நம்ம ஏதாவது அதை கான்குயர் பண்ணியிருந்தோன்னா அப்படி க்ரியேட் பண்ணுற ஸ்டேட்டை பற்றி தான் ஆர்டிக்கல் 2 பேசுது. ஆர்டிக்கல் 3 வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்ஸ்லேருந்து கொஞ்சம் பிரித்து இன்னொன்று ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணுறதை பற்றி பேசுது. அண்ட் ஆர்டிக்கல் 3 வந்து இன்னும் சிலதையும் பேசுது. அந்த ஸ்டேட்டோட எக்ஸ்டென்ட்டை மாற்றுறது, இல்லைன்னா க்ரியேட் பண்ணுறது, புது ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணுறது, இல்லைன்னா அந்த ஸ்டேட்டோட நேம்ஸை சேஞ்ச் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ்லேருந்து தமிழ்நாடுன்னு மாற்றுறது இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்துக்குமே எந்த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருப்போம்னா ஆர்டிக்கல் 3 தான். ஓகே, ஸோ அடுத்து ஆர்டிக்கல் 4. ஆர்டிக்கல் 4 ரொம்ப சிம்பிள். அதாவது ஆர்டிக்கல் 2 and 3 அதில் ஏதாவது சேஞ்ச் மேக் பண்ணோன்னா கண்டிப்பாக ஷெட்யூல் 1 and 4ல் சேஞ்ச் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் ஷெட்யூல் 1 and 4 என்னன்னு தெரிஞ்சால் தான் ஏன் இதை பண்ணும் போது ஷெட்யூல் 1 and 4ல் சேஞ்ச் மேக் பண்ணணுன்னே புரியும். ஓகேங்களா. ஸோ ஒரு ஆர்டிக்கலாக நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 1. ஆர்டிக்கல் 1 என்னென்னா, நேமே தான் ஆர்டிக்கல் 1ஓட எக்ஸ்ப்ளனேட்டரி நோட்டே தான், நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் யூனியன். ஓகே, நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் யூனியன். இதில் கிளாஸ் இருக்கும். அதாவது என்னென்னா, ஒரு ஆர்டிக்கல் இருக்குன்னா அதோட சப் பாயிண்ட்ஸை தான் கிளாஸுன்னு சொல்லுவாங்க. அதாவது இதுதான் அந்த நேம், இதுதான் ஸோ கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை ப்ராக்கெட்குள்ளே வைப்பாங்க. இதில் கிளாஸ் 1 என்னென்னா, இதான் ரொம்ப முக்கியம், இதை கேட்டிருக்காங்க. பாரத் that is யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஆக்சுவலாக இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா, இந்தியா தட் இஸ் பாரத், இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்தியா தட் இஸ் பாரத்னா, இந்தியாவுக்கு எத்தனை நேம் இருக்குன்னா, இந்தியான்ற ஒரு நேம் இருக்குது, அப்புறம் பாரத்ன்ற ஒரு நேம் இருக்குது. ஸோ கான்ஸ்டிடியூஷனில் இந்த 2 நேமையும் ரெகனைஸ் பண்ணுது. ஓகேங்களா. அண்ட் இந்த 2 நேமையும் என்னன்னு சொல்லுது, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுது. ஓகேங்களா. ஸோ இங்கே தான் ஒரே ஒரு விஷயம், ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், யூனியன் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஆனால் நம்ம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு தான் சொல்லுவோமே ஒழிய ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபெடரேஷன்னா என்னென்னா, 2 டைப் ஆஃப் ஃபெடரேஷன் இருக்குது. இப்போ அமெரிக்காவில் ஒரு ஃபெடரேஷன் இருக்குது, இந்தியாவில் ஒரு ஃபெடரேஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அமெரிக்காவில் இருக்க ஃபெடரேஷன் தான் ட்ரூ ஃபெடரேஷன். ஏன்னா அதில் இருக்க ஸ்டேட்ஸ், ஆக்சுவலாக எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குன்னா 50 ஸ்டேட்ஸு. 50 ஸ்டேட்ஸும் த்ரூ அன் அக்ரிமெண்ட் நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கலாம்னு சொல்லி வந்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்டேட்ஸ் எல்லாரும் 50 ஸ்டேட்டும் த்ரூ அன் அக்ரிமெண்ட் have agreed to stay together as a country. ஓகேங்களா. ஸோ இதுதான் ட்ரூ ஃபெடரேஷன். அண்ட் இப்படி இருக்க ஃபெடரேஷனில்
the states can move away, okay, have the right to move away. அதாவது நாளைக்கே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்குள்ளே நாங்கள் இருக்க வேணான்னு அந்த 50 ஸ்டேட்ஸில் யாராவது விரும்பினா வெளியில் போய்க்கலாம். பட் இந்தியன் ஃபெடரேஷன் என்னென்னா, இட்ஸ் நாட் த்ரூ அன் அக்ரிமெண்ட், இட்ஸ் நாட் அக்ரிமெண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸு, பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ். ஓகேங்களா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக தான் நம்ம ஸ்டேட்ஸாக பிரிச்சே இருக்கோம். அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரை இப்போ 4ஆக பிரிக்கிறது எதுக்குன்னா ஈஸியாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக. இங்கே என்னென்னா 4 பேர் இருந்தாங்க, 4 பேரும் ஒன்றா அக்ரிமெண்ட்டுக்கு 4 பேரும் ஒரே இடத்துக்கு வந்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரக்சரை 4ஆக பிரிச்சிருக்கோம், இங்கே 4 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரே ஸ்ட்ரக்சராக இருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் த்ரூ அன் அக்ரிமெண்ட் பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ். ஓகேங்களா, அடுத்த செகண்ட் பாயிண்ட்டு, இங்கே cannot move away, the states does not have right to move away. ஓகேங்களா, ஃப்ரம் த யூனியன். நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து வெளியில் போகவே முடியாது. ஓகே, ஸோ இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ யூனியன் ஆஃப் ஸ்டேட், ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு 2 டேர்ம் இருக்குது. ஆனால் அவர் கான்ஸ்டியூஷன் ஹேஸ் டிசைடட் டு யூஸ் த டேர்ம் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா, ஏன்னா இப்போ நான் சொன்னது புரிஞ்சுருக்கோம். ஓகே, ஸோ அடுத்து டெரிட்டரி ஆஃப், அடுத்து இன்னொரு டேர்ம் இருக்குது, டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஆர்டிகல் 1லே பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் தான் கொஷினாக கேட்பாங்க. டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஸோ டெரிட்டரி ஆஃப் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 3 கேட்டகரிஸ் இருக்குது. 3 கேட்டகரிஸ். அதாவது டெரிட்டரி ஆஃப் இந்தியானா இந்தியா எங்கெல்லாம் அட்மினிஸ்டர் பண்ணலாமோ அது எல்லாமே டெரிட்டரி ஆஃப் இந்தியாவுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா, அதாவது இந்தியாவுக்கு எதெல்லாம் சொந்தமோ எல்லாமே டெரிட்டரி ஆஃப் இந்தியாவுக்குள்ளே தான் வரும். ஸோ இதுக்கு சப் பாயிண்ட், அதாவது டெரிட்டரி ஆஃப் இந்தியாவை 3ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ், டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ். அடுத்து செகண்டு யூனியன் டெரிட்டரிஸ், தேர்டு அக்வயர்ட் டெரிட்டரிஸ். இப்போ இது எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருவோம். இப்போ இந்தியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் 29 ஸ்டேட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 29 ஸ்டேட்ஸ் இல்லை 28 ஸ்டேட்ஸ், ஆக்சுவலாக இப்போ 28 ஸ்டேட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 28 ஸ்டேட்ஸில் 28 ஸ்டேட்ஸ்க்கும் ஒரு டெரிட்டரி இருக்கும்ல, ஒரு பவுண்ட்ரி. அந்த 28 டெரிட்டரிஸ் மட்டும்தான் டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸுன்றதுக்கு மீனிங்காக வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்மள்கிட்ட ஸ்டேட்ஸும் இருக்குது, யூடிஸும் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டேட்ஸோட டெரிட்டரிஸை மட்டும் பற்றி பேசுகிறது தான் டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸு. யூடிஸோட பற்றி பேசுகிறது இந்த செகண்ட் பாயிண்ட்டு. ஓகேங்களா, டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்டும் யூனியன் டெரிட்டரி வேறு டேர்ம். டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ்னால் இருக்க ஸ்டேட்ஸோட டெரிட்டரிக்குள்ளே இருக்கிறத மட்டும் பேசுகிறது தான் டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்டு. யூனியன் டெரிட்டரி எல்லாத்தையும் பற்றி பேசுகிறது யூனியன் டெரிட்டரி. இந்த அக்வயர்ட் டெரிட்டரினா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு வேறு கண்ட்ரி நமக்கு வார் மூலமாகவோ இல்லை கிஃப்டாகவோ ஏதோ ஒரு டெரிட்டரியை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் அக்வயர்ட் டெரிட்டரி. ஓகேயா, ஸோ இப்போதைக்கு அக்வயர்ட் டெரிட்டரி எதுவும் இல்லை. பட் டெரிட்டரி ஆஃப் இந்தியானா எல்லா ஸ்டேட்ஸும் சேர்ந்தது, யூனியன் டெரிட்டரினா இருக்க எல்லா யூனியன் டெரிட்டரிஸும் சேர்ந்தது. ஓகே, ஸோ இங்கே ஒரு கொஷின் கேட்கலாம். அதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வெர்சஸ் டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இது ரெண்டில் எது பெருசு அப்படின்னு கேட்கலாம். ஸோ டெரிட்டரி ஆஃப் இந்தியா தான் பெருசு தேன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ இது மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ப்ராடர் எக்ஸ்பிரஷன். ஏன்னா இந்த ப்ராடர் எக்ஸ்பிரஷனுக்குள்ளே யூனியன் ஆஃப் ஸ்டேட்டும் வந்துடும், யூனியன் டெரிட்டரியும் வந்துடும், அக்வயர்ட் டெரிட்டரியும் வந்துடும். ஓகே, ஸோ அண்ட் இன்னொரு விஷயம், ஃபெடரேஷன்ற வேர்டு கான்ஸ்டியூஷனில் மென்ஷனே ஆகலை. ஓகேங்களா, ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் மென்ஷன் ஆகிருக்கு, ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு மென்ஷனே ஆகலை, அந்த வேர்டே யூஸ் பண்ணல. ஓகே, அடுத்து அண்ட் ஃபஸ்ட்டு ஆர்டிக்கலில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷெடியூலும் டீல் ஆகும்.
அதாவது ஃபஸ்ட்டு ஷெட்யூல் எல்லா ஷெட்யூலுமே ஏதோ ஒரு ஆர்டிக்கலோட எக்ஸ்டென்ஷனாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஷெட்யூல்ன்றதே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா விஷயந்தான். ஸோ அனெக்ஷர்னு சொல்லுவோம் சில புக்ஸில், அதை வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து ஷெட்யூல்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அனெக்ஷர்னாலே என்னென்னா ஏதோ ஒரு டாபிக் இருக்கும், அந்த டாப்பிக்கோட எக்ஸ்டெண்டட் இன்ஃபர்மேஷன் தான் அது. ஸோ ஃபஸ்ட் ஷெட்யூல்ன்றது ஃபஸ்ட்டு ஆர்டிக்கலோட எக்ஸ்டெண்டடு விஷயந்தான். ஸோ ஃபஸ்ட் ஷெட்யூலில் என்ன இருக்கும்? நேமு அண்ட் டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸ். நேம் அண்ட் டெரிட்டரிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸ். ஓகேங்களா? அது அதில் தான் டீல் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா சில எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் என்னெல்லாம் நம்மளுக்கு தெரியணும்னா, டூரிங் இண்டிபெண்டன்ஸ் 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதில் வந்து பார்ட் ஏ, பி, சி, டி. ஸோ இந்த மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? பார்ட் ஏனா என்னென்னா கவர்னர் ப்ராவின்ஸ்னு சொல்லுவோம். கவர்னர் ப்ராவின்ஸ். பார்ட் பி வந்து பார்த்திங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சீஃப் கமிஷனர் ப்ராவின்ஸ். டி வந்து பார்த்திங்கன்னா லிeutenant கவர்னர் ப்ராவின்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் நடந்திருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டிங்ஷனை இட் ஹாஸ் எண்டட். ஓகேங்களா? 1956 ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் என்ன பண்ணுச்சுன்னா, பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி ஸ்டேட்ஸில் இருந்த டிஸ்டிங்ஷனை எண்ட் பண்ணிடுச்சு. பார்ட் சியை அபாலிஷ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷனுக்கு அப்புறமேட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா 14 ஸ்டேட்ஸும் 6 யூடிஸ் தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக நம்ம அதாவது இந்த இண்டிபெண்டன்ஸ் அப்போ இருந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டோம். இனிமேட்டு பார்த்தோன்னா இந்த 4 வெரைட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ்லாம் இருக்காது. ஒன்று ஸ்டேட்டாக இருக்கும், இல்லைனா யூடியாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் எப்போது இதுக்கு வந்துச்சுன்னா ஃபோர்ஸ்க்கு வந்துச்சுன்னா நம்பர் 1 1956. ஓகே. ஸோ அடுத்து ஆர்டிகல் 2. ஆர்டிகல் 2 என்னன்னா அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். ஓகே. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா இதுக்கு யாருக்கு பவர் இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான். ஓகே. பார்லிமெண்ட் ஹேஸ் த பவர் டு இன்க்ளூட் நியூ ஸ்டேட் அண்ட் கிரியேட் நியூ ஸ்டேட். ஆக்சுவலாக இன்க்ளூட் நியூ ஸ்டேட்னால் வேறு இடத்துல, அதாவது இந்தியாவோட டெரிட்டரி இதுதான் வச்சுக்கோங்களேன். இந்தியாவுக்கு டெரிட்டரிக்கு வெளியிலேருந்து எதையாவது ஒன்றத்தை உள்ளே கொண்டு வரதுக்கு பவர் இருக்குது. இது இன்க்ளூட் நியூ ஸ்டேட். அதாவது இல்லைனா இன்னொன்று, இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கும், ஆனால் அது ஸ்டேட்டாகவே இருக்காது. அதாவது அது முதல்ல ஸ்டேட்டாகவே இருக்காது, ஸ்டேட்டாக இல்லாததை ஸ்டேட்டாக ஆக்குறது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு எக்ஸாம்பிள், செகண்ட் பாயிண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா சிக்கிம். ஓகேங்களா? சிக்கிம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டேட்டாக இருக்குது, பட் முன்னாடி அது என்னவாக இருந்திருக்குன்னா அசோசியேட்டட் ஸ்டேட்டாக இருந்துச்சு. ஓகே. அசோசியேட்டட் ஸ்டேட். அந்த அசோசியேட்டட் ஸ்டேட்டை தான் இப்போது ப்ராப்பர் ஸ்டேட் ஆக்கணும். ஓகேங்களா? அந்த ப்ராப்பர் ஸ்டேட்டை எப்போ ஆக்கணும்? 36th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1975. ஓகேங்களா? ஸோ முன்னாடி அசோசியேட்டட் ஸ்டேட்டாக ஆர்டிகல் 2A இருந்துச்சு.
இப்போது இந்த ஆர்டிக்கல் இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலமாக 2A வாஸ் அபாலிஷ்ட். ஓகே, ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து வெளியில் இருக்க ஸ்டேட்டை உள்ளே கொண்டு வருது. அது இந்தியாவுக்குள்ளே இல்லை, இது இந்தியாவுக்குள்ளே இருக்குது, பட் ஸ்டேட்டாக இல்லை, அது ஸ்டேட் ஆக்கியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வரைக்கும் நடந்ததே இல்லை. செகண்டு, அதாவது இது கிரியேட் நியூ ஸ்டேட் வந்து நடந்துருச்சு. இன்க்ளூட் நியூ ஸ்டேட் இன்னும் நடந்ததே கிடையாது. ஓகே, ஸோ ஆர்டிக்கல் 2 இவ்வளோ தான். ஸோ அடுத்து ஆர்டிக்கல் 3. ஆர்டிக்கல் 3 வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன், alteration of states names, boundaries. ஓகேங்களா? ஸோ அதாவது என்னென்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டை வந்து புதுசாக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இப்போ 2 ஸ்டேட் இருக்குன்னா, இந்த 2 ஸ்டேட்டையும் ஒன்றாக்கி ஒரு ஸ்டேட் ஏவியும் பியும் ஒன்றாக்கி சின்ற ஒரு ஸ்டேட்டாக க்ரியேட் பண்ணலாம். இல்லைனா ஒரே ஸ்டேட்டை 2ஆக பிரித்து ஏபின்னு ஆக்கலாம். ஓகே, இல்லைனா 2 ஸ்டேட் இருக்குது, இதில் இந்த பார்ட்டியும் மட்டும் வச்சு ஒரு ஸ்டேட் ஏன்ற ஒரு ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்டேட்டை வந்து எப்படி வேணால் ஆல்டர் பண்ணலாம், அதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு பவர் இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் பவர் வந்து யாருக்குன்னா ஆர்டிக்கல் 3ல் பார்லிமெண்ட்டுக்கு தான். ஓகே, ஸோ அண்ட் பேரை மாற்றலாம். ஸோ இப்போ தெலுங்கானா ரீசெண்டாக க்ரியேட் ஆச்சு 2014. அது எப்படி க்ரியேட் ஆச்சுன்னா ஆர்டிக்கல் 3 மூலமாக தான். ஸோ இப்போ நேம் ஏதாவது மாற்றுறதுமே ஆர்டிக்கல் 3 மூலமாக தான் மாறும். ஓகே, ஸோ ஆனால் இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரை தான் பார்க்க போகிறோம். ப்ரொசீஜர் அதாவது இதை வந்து பார்லிமெண்ட்டால் தான் பண்ண முடியும். பட் பார்லிமெண்ட் ப்ரையர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடெண்ட் மூலமாக தான் பண்ண முடியும். ப்ரையர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடெண்ட். ஓகே, ஸோ இந்த ப்ரையர் ரெக்கமெண்டேஷனுக்கு முன்னாடி என்ன பிரசிடெண்ட் பண்ணுவார்னா, கன்சல்ட் வித் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். கன்சல்ட் வித் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். அந்த எந்த கன்சர்ன்டு ஸ்டேட் இருக்கோ அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்கிட்ட கேட்பார். அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் கேட்டு ஒரு டைம்லைன் ஃபிக்ஸ் ஆகும். அந்த டைம்லைனுக்குள்ளே அவர் ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும்னா அவங்க அக்செப்ட் பண்ணதாக முடிஞ்சிடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்டேட்டிலேருந்து இன்னொரு ஸ்டேட்டை க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டுட்டதுக்கப்புறம் அவங்க ஒரு டைம்லைனை செட் பண்ணுவாங்க. அந்த டைம்லைனுக்குள்ளே அவங்க அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை அவங்களோட வியூவை கொடுக்கல அப்படின்னா அவங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு டைம் ஃப்ரேம்குள்ளே அவங்க கொடுக்கலன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு அர்த்தமாயிடும். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னா அவங்க ஏதாவது அந்த சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு அவங்க வியூ கொடுக்குறாங்கள, அந்த வியூ நாட் பைண்டிங், த வியூ கிவன் இஸ் நாட் பைண்டிங் ஆன் பார்லிமெண்ட். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க எஸ்ன்னு சொன்னாலும் எஸ் தான், நோன்னு சொன்னாலும் நோ தான்லாம் இல்லை. அவங்க எஸ் சொன்னாலும் நோ சொன்னாலும் அது ஏற்றுக்கணுமா என்னன்றது பார்லிமெண்ட்டோட டிஸ்கஷன் பவர். பார்லிமெண்ட் அது அவங்களோட வியூஸை எடுத்துக்கலாம், இல்லைன்னா எடுத்துக்காமலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நாட் பைண்டிங்னு சொல்லியாச்சு. ஓகே, ஸோ அண்ட் இந்த மாதிரி ஒரு சேஞ்சை சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாகவே அவங்க பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கானாவை க்ரியேட் பண்ணதை பார்லிமெண்ட் வந்து ஒரு சிம்பிள் மெஜாரிட்டியிலே பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்து ஆர்டிக்கல் 4. ஆர்டிக்கல் 4 என்ன சொல்லுதுன்னா, சேஞ்சஸ் இன் ஆர்டிக்கல் 2 and 3. அதாவது ஆர்டிக்கல் 2 and 3ல் ஏதாவது மூலமாக ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஷெட்யூல் 1 and 4 has to be altered accordingly. ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஷெட்யூல் 1 என்ன சொல்லுதுன்னா நேமை பற்றி பேசுது, டெரிட்டரியை பற்றி பேசுது. ஆர்டிக்கல் 4 என்ன பேசுதுன்னா அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா பற்றி பேசுது.
இப்போது ஸ்டேட் புதுசாக க்ரியேட் ஆனால் அதுக்குன்னு ராஜ்யசபா ரெப்ரசன்டேஷன் இருக்கணும்ல. ஸோ அதனால தான் இந்த சேஞ்சஸை நீங்கள் 2 and 3ல் கொடுக்கும்போது 1 and 4லையும் பண்ணணும்னு சொல்லுது. சேஞ்சஸ் பவுண்ட்ரியை சேஞ்ச் பண்ணாலோ எதை பண்ணாலும் நீங்கள் 1 and 4ல் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? இது நார்மல் இது. ஏன்னா ஆர்டிகல் 4 and 1 வந்து 2 and 3ல் என்ன சேஞ்ச் கொடுத்தாலும் பாதிக்கும். அதனால தான் அதை பண்ண சொல்கிறாங்க. அண்ட் சச் அ சேஞ்ச் டு இந்த ஷெட்யூல் 1 அண்ட் ஷெட்யூல் 4 இல்லை ஆர்டிகல் 2 and 3ல் என்ன சேஞ்ச் கொடுத்தாலும் இட் வில் நாட் பி an amendment under article 368. ஓகேங்களா? அப்படின்னா ஆர்டிகல் 368 என்ன கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தானே. ஸோ நீங்கள் 2 and 3 இல்லை 1 and 4ல் கொடுக்குற அமெண்ட்மெண்ட்ஸ் எதுவுமே ஆர்டிகல் 368 அமெண்ட்மெண்ட்டாக ஆகாது. தட் இஸ் இட் வில் நாட் பி அன் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த டாப்பிக்கில் 4 ஆர்டிகலுமே முக்கியம். ஸோ கண்டென்ட்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Please subscribe for more videos.